ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லி தர வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு அடியே உதையன்னு தினம் அவனுக்கு சண்டையை பத்தியே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. பிற்காலத்துல அவன் பிழைக்கிறதுக்கு ஒரு விவசாயத்தையோ ஒரு வியாபாரத்தையோ சொல்லி கொடுத்தா அவனுக்கு உதவியா இருக்கும். அதை விட்டுட்டு என்னங்க இதெல்லாம்? காமாட்சி, வியாபாரியா இருந்தாலும் விவசாயியா இருந்தாலும் அவங்களுக்கு வீரம் தேவைதான். அடியே, காசையும் பணத்தையும் அவன் காலத்துல அவனால சம்பாதிக்க முடியும். ஆனா வீரத்தையும் தைரியத்தையும் பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க தான் ஊட்டி வளர்க்கணும். காமாட்சி, நான் ஒரு பெரிய கொள்ளக்காரனா இருந்தது உனக்கு தெரியுமில்ல? அது மாத்திரம் இல்ல, பல கொலைகளை செய்து பல குடும்பங்களை அழிச்ச வேண்டினா எனக்குன்னு ஒரு மனைவியும் குழந்தையும் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க மனைவி மக்களை கொல்றது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த கொள்ள கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய பழைய நண்பர்களால நமக்கு ஆபத்து வரலாம். அந்த ஆபத்துல நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும் இல்லையா? அதுக்கா தாண்டி இதெல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாடி வட. எப்ப பார்த்தாலும் சண்டையும் வம்பும், வேற வேலையா? நீ பெரிய வீரனாயிட்டடா. உன்னை ஜெயிக்க இனிமே யாராலையும் முடியாது. காமாட்சி, பெரிய வீரனாயிட்டாண்டி. உன் மகன் தேறிட்டாண்டி, தேறிட்டான். என்னை யாரும் அசைக்க முடியாது, ஆட்டிக்க முடியாது. என்னை யாரும் ஆட்டிக்க முடியாது. அப்பா, என் மேல கோவப்படாத. புள்ள நேருக்கு நேரு நின்னா கேக்குறேன், மரியாதை கேக்குறேன். உன்னை ஒரு வாட்டி சுத்தி வந்து கேக்குறேன், எனக்கு பாக பிரிவினை வேணும், பிரிச்சு கொடு சொத்து. அடே, அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் என் குதிரையை மறந்துட்டேன். டேய் கண்ணா, கொஞ்சிடுறா. உனக்கு சீனி நான் போடுறேன், உனக்கு பசிச்சா நான் போடுறேன்டா. ஏண்டா உடனே மயிர உனக்கு இவ்வளவு நீளம்? சாப்பிடுறா, கையில கொடுத்தாதான் சாப்பிடுயா? இறையா என்னடா இது? உனக்கு என்ன கவலை? வயசான மாதிரி இருக்கிறியா? எனக்குதான் எவ்வளவோ கவலை. நான் ஒண்ணு மாத்திரம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் தண்ணி போட்டுக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிடாத. கோச்சுக்குவான், ஏன்டா தனியாவா குடிச்சேன்னு. நான் என்ன கேக்குறேன், என் பாகத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குறேன், அவ்வளவுதான். குட்டானப்பா, தண்ணியே குடுக்கல நானு, அதுக்கு நீ பாகம் கொடுக்க கூடாதா? சொல்லாமல. கங்கா, டேய், இந்த நியாயத்தை பஞ்சாயத்து பண்ணலாம்டா உங்க அப்பா கிட்ட. இது பாரு கங்காப்பா, 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 எனக்கு ஆள வருது கங்காப்பா. நான் என்ன கேட்டேன்? பாகம் கேட்டேன், அவ்வளவுதானே. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நான் ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையன். நான் வந்து பெரியவங்க முன்னாலெல்லாம் குடிக்கிறதே இல்லை, குடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு பெரியவனை தெரியறது இல்லை. நான் சொல்றேன், ஒழுங்கா மரியாதையா பாகத்தை குடுக்கல நான் சுட்டுடுவேன். 1 2 3 என்றதுக்குள்ள சுட்டுடுவேன். 1 2 3 நான் சொல்லுவேன் இல்லையா? நீ சொன்னியா? ஐயோ ஐயோ ஐயோ! என்னடா அது? சொல்ற கங்கா, நீயாடா? ஏண்டா என்ன பாகம் பிரிவினைன்னு வளர்ற? இங்க கேட்டா? ஆமா. ஐயோ, எங்க அப்பா கிட்ட தைரியமா நேருக்கு நேரு நின்னு கேட்கணும்னு சொல்லித்தான் தண்ணி போட்டு வந்தேன். ஆமா, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? உன்னை போட்டு தண்ணியில துவைச்சு எடுத்ததே எங்க அப்பா தான். ஐயோ! ஆமா, மிச்சம் ஏதாவது வச்சிருக்கிறியா? ஏண்டா நீயும் உங்க அப்பா முன்னால தைரியமா நின்னு பாக பிரிவினை கேட்க போறியா? விடுறானா? இல்லடா, அவ்வளவுதான். என் பேரு கங்கா. என் பேர் கௌரி. உங்ககிட்ட நான் தவறா நடந்திருந்தா என்ன மன்னிச்சு. உனக்கு ஏதாவது ஆபத்துனா
என் உதவி உனக்கு எப்போ இருக்கும். நான் வரேன். அம்மா அம்மா சத்தியமா சொல்றேன், கங்கா இவங்களை அடிச்சா இருக்க முடியாது. அடிபட்ட நாங்களே சொல்றோம். அதான் போய் சொல்றேன். கங்கா அடிச்சு இது வரைக்கும் எவருமே உயிரோட திரும்பினது இல்ல சொல்றா. ஐயோ அடே ஏன்டா கங்கா இவங்களை அடிச்சியா? ஆமா, அடிச்சேன். அடிச்சியா? அடா நீ அடிச்சுமா நிக்கிறானுங்க. அப்போ நல்லாவே அடிக்கலையா? சொத்தாடி அடிச்ச உனக்கு ஒருத்தன் தயார் வேற உங்க ஒப்ப. ஏப்பா என்னமோ பெருசா பிள்ளைய தயார் பண்ணு சொல்றீங்களே. நண்டு பிடி போட்டா அவ்வளவுதான் துண்டு துண்டா போயிடுவானுங்க. நாரப்பிடி போட்டா நகரவே முடியாது. கொக்கு முடி போட்டா அக்கக்கா போயிடுவானுங்க. அப்படிலாம் சொல்லி கொடுத்தீங்க. எல்லாம் முழுசா நிக்கிறானுங்க. ஏன் பேசவே மாட்டீங்களோ? அவர் பேச மாட்டாருடா. எப்படி பேசுவாரு? பிள்ளை வீட்டு வாசல்ல கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிறானே, பேச சொல்லு பாப்போம். பேசுவார் அவரு? ஐயா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே அவனை வெளியில விடாம நான் கண்டிச்சு வச்சுக்கிறேன். இதை பெருசுபடுத்தாதீங்க. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சும்மா மன்னிப்பு கேட்டா மாத்திரம் போதுமா? எங்க உடம்புல பட்ட அடி அவன் உடம்புலையும் படணும். பதிலுக்கு பதில் அடிச்சாதான் எங்க மனசு ஆறும். பெத்தவங்களுக்கு பிள்ளை இல்லாம பண்ணிட்டு போகத்தான் நாங்க வந்திருக்கோம். ஏய் கங்கா, பாத்தியாடா இவங்களெல்லாம் பகைச்சுக்கிட்டியே. எங்க எதிரிலேயே உன்னை அடிக்கணும்னு சொல்றாங்களே, இதுக்காடா உன்னை பெத்து வளர்த்தோம். ஐயா, இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிடுங்க. இனிமே அவன் உங்க வழிக்கு வரவே மாட்டான். முடியாது. நாங்க பட்ட அவமானத்தை அவனும் பட்டே தீரணும். 4 பேருக்கு மத்தியில அவனை உதைச்சாதான் ஊர்ல எங்களை ஆம்பளையா மதிப்பாங்க. அடிக்க அடி, உதைக்கு உத. அவனை அடிக்காம இந்த இடத்தை விட்டு நாங்க நகர மாட்டோம். நிறுத்துங்க. அவனை அடிச்சுட்டு தானே போகணும். இந்தாங்க அடிங்க. அடிச்சு கொண்டு போட்டுட்டு போங்க. ஏய், இனிமே வந்து அந்த பக்கம் தலை காட்ட மாட்டான்டா. வாங்க போலாம். வாங்கி கொடுத்துட்டாங்க. இவனும் வாங்கி கட்டிக்கிட்டான். எதுக்கு நல்லது? கண்ணத்துக்கு சாப்பிட்ட, வயிற்றுக்கு சாப்பிடு. ஆம்பளை ஒருத்தர் இருக்கிறேன். பொம்பளை பேச்ச கட்டுக்கிட்டு பேடி பசங்க வந்து அடிச்சுட்டு போறாங்க. ஆம்பளை அவனுங்க. எனக்கு வர ஆட்டத்துக்கு அவங்க வயிற்று கிழிச்சு கொடல மாலையா போட்டு போறான். தடுக்காத. நானும் இல்ல அவங்களால ஒரு கை பாத்திரம் உண்டே. சகுனம் சரியில்லை. சாப்பிடுற சாப்பாடு முக்கியம். எனக்கு மானம் தான் பெருசு. அத பத்தி உனக்கு என்னடா? இல்ல அத பத்தி ஏன் பேசுறேன்டியா? உனக்காக இல்ல. இந்நேரம் இந்த ஊர்ல ஒரு ரத்த ஆறே ஓடி இருக்கும். ஒரு வய குளிக்க முடியாது. 1000 தான் இருந்தாலும் வெத்த புள்ளைய அடியில விட்டு அடிக்க சொல்லாமா? அம்மா அப்பா அத்தனை லட்சணத்தை வெளியே துப்பாக்கியில குண்டு போட்ட வேகம் பிரமாதம். என்னமோ கொக்கு சுடுற மாதிரி டொப்பு டொப்பு டப்புன்னு சுட போறீங்க. எல்லா பயிரும் பொட்டு பொட்டுன்னு விடுவார பார்த்தா இங்க உள்ள வந்து கிழங்கு பசியோ. காரம் 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 சாப்பிட்டா வீரமுடன் சொல்லுவாங்க. அதான் இந்த வீட்டுல எல்லாரும் வீரமா இருக்கீங்களா? அம்மா சமையல்ல காரத்தை கொஞ்சம் குறைங்க. இல்லன்னா இந்த பையன் தினமும் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வம்பெடுத்து வாசனை கொண்டு நிக்க வைப்பான். என்ன நான் ஒருத்தன் தான் பேசிட்டா இருக்கேன், நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அஜய்யோ போற வேகத்தை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே இருக்காது போல. இது என்னது? இது எனக்கு வேணும். இதுவும் என்னது? இதுவும் என்னது? இதுவும் என்னது? இல்ல உன்னது. என்னங்க இவ்வளவு நடந்து ஒண்ணுமே பேசாம உள்ள வந்துட்டீங்களே,
உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்காகத்தாங்க பிள்ளைய பிள்ளையா வளர்க்கணும்னு தலைவலையா அடிச்சுக்கிட்டேன். நீங்க கேட்டா தானே செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க. இப்ப சந்தசிரிக்க வச்சுட்டான். இப்படி பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? பெத்த தாயை அண்ணியனை விட்டு பிள்ளைய அடிக்க சொன்னதுக்கு பிறகு அந்த இடத்துல எனக்கு என்னடி வேலை? ஏய், என் மகன் சாதாரணமானவன் இல்லடி. அவனை தொட்டடிக்கிற துணிச்சல் இந்த ஊர்ல எவனுக்கு இருக்கு? பட்டாளமே வந்தாலும் பஞ்சா பறக்கடிச்சிருவான். சிங்க குட்டிடி அவன், தெரியுமா? அடியே, நீ நினைக்கிற மாதிரி என் மகன் கெட்டவன் இல்லடி. அடிய வாங்கிக்கிட்டே பேசாம நின்னுட்டு இருந்தானே, ஏன் தெரியுமா? பெத்தவங்க வார்த்தை கட்டுப்பட்ட வேண்டியவன். என் மகன் நல்லவண்டி, ரொம்ப நல்லவன். தப்பு செஞ்சுட்டு வந்தவனை கண்டிக்காம அவன் வீரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காமாட்சி, கோழையா கோடி நாள் வாழறத விட வீரனா ஒரு கணம் வாழறதாண்டி வாழ்க்கை. கோழை தினம் செத்து செத்து பிழைக்கிறான். ஆனா வீரன் ஒரே ஒரு தடவை தான் சாகுறான். ஐயோ, நான் அதை சொல்லலைங்க. அவன் தவறான வழியில அடி எடுத்து வைக்கிறான். கண்ட இடத்துல குடிச்சிட்டு கண்ட பெண்ணுங்களோட சுத்திக்கிட்டு திரியறானே, இதுதான் வீரத்துக்கு அழகா? தப்பு தாண்டி. சின்ன வயசுல சிலது அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியா போகும். பெத்தவங்க நாம இருக்கிறோமே, அவனை கெட்டு போக விட்டுருவோமா? திருத்திடலாண்டி, திருத்திடலாம். காமாட்சி, நீ வேணும்னா பாரு, என் மகன் எப்பேற்பட்டவங்கிறத என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கத்தான் போற. எவ்வளவு முட்டை செலவானாலும் சரி தின்னு, உடைக்காம குடுறா. ஒரு கை பாத்துறது. தின்னு தின்னு தின்னு. ஏய் கங்கா, நீ இனிமே எங்க வழிக்கு வந்த தொலைஞ்சடா. உன்னை தொலைச்சு கட்டதாண்டா தயார் தீனி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
எல்லாரும் அக்கிரமிக்காரங்க. அங்க போனா உன் உயிருக்கே ஆபத்து. இவங்க அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு வெட்டி ஆகணும். அடே, உங்க 4 பேருக்கும் நான் என்னமா குழிய தோண்டம் பாத்தீங்களாடா? உனக்கு என்ன, நானே வேற இடத்துல தோன்றேன்டா. டேய் நீ வாடா, நீ வாடா, டேய் நீ வாடா. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்னடா என்ன பயங்கர நினைச்சியா? அதெல்லாம் கிடையாது. நான் என் வேலையை முடிச்சுட்டேன். 4 பேருக்கு குடியை தோண்டியாச்சுரா. புதைக்க வேண்டியது உன்னோட வேலை. என்ன ஏய் நமகேண்டா, நீ வாடா. பூமிகள் மானிட அடே அடே வாடா வாடா பூமியில் மானிட. நீங்க இங்க வந்த? நானும் உங்களோட தான் வரப்போறேன். நாங்க போற இடம் அது எனக்கும் தெரியும். அதனால தான் நானும் வரேன்னு சொல்றேன். அந்த இடம் ரொம்ப ஆபத்து நிறைஞ்சது. அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. சுடும் வெயில், கடும் குளிர், காடு, மலை, பாலைவனம், அங்கெல்லாம் தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தி. ஆம்பளைங்க நாங்க தான் அங்கெல்லாம் போலாம். நீ ஆம்பளை மாதிரி தான் இருக்கிற, இருந்தாலும் நீ பொம்பளை, நீ வரக்கூடாது. என்னாலேயே முடியும். நான் வரத்தான் போறேன். வரப்பாரியா? சொன்னா கேட்க மாட்டேன். இறங்குல டேய் இறங்குற. வா படு படு, கவுந்து படு. நீ வருவே 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 வருவே. நான் உங்க கூட தான் வரப்போறேன். வருவியா? ஐயோ 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 ஐ. ஐயோ, நான் உங்க கூட வரமாட்டேன். குதிரையை கொடுத்துட்டு போங்களேன். என் குதிரை நான் வரமாட்டேன். நிஜமா நான் வரமாட்டேன். நான் குதிரை எடுத்துட்டு போயிடுவேன். மரியாதையா புடிச்சிட்டு போய் சார் போ. கௌரி, அங்கேயே உன்னை வரமாட்டான்னு சொன்னேன்ல, ஏன் கூடவே வர்ற? ஆத்துல இறங்கி வர, ஏன் ஏதாவது ஆச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் உங்க கூட தான் வருவேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். சரி சரி வா. வீரையா, நாங்க இங்கேயே தங்கி இருக்கிறோம். நீ போய் பக்கத்துல ஊர் இருந்தா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. சீக்கிரம் வந்துடுறா.
வரும்போது தப்ப குதிரையில வந்தாரு, இப்ப நல்ல குதிரையில போறாரு. ஊர்ல மேயற குதிரை எல்லாம் அவன் குதிரை தான். அந்த துப்பாக்கி வீரனையும் ஜெயிச்சா தான் வெற்றி பெற்றதாக அர்த்தம். எல்லாரும் என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? வேண்டாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா. உங்களுக்கு துணிவு இருந்தால், தைரியம் இருந்தால், சாகறதுக்கு நீ தயாரா இருந்தா முதல்ல என் இவங்கிட்ட போய் பாருங்கடா. என்ன விடுங்க. இப்ப நீங்க போட்டிக்கு தயாராகலாம். எப்ப அந்த குண்டு வெடிக்குதோ அப்ப நீங்க சுடலாம். உன் துப்பாக்கிக்கு முன்னால வேற எந்த துப்பாக்கியுமே நிக்காது, உன்னுதான் நிக்கும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது தெரியுமா? நண்பர்களே, நீங்க பெரிய வீரர்கள் தான்.
எங்க தலைவர் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாங்க போறோம். உங்க தலைவர் எங்களை பார்க்கணும்னா அவரை வர சொல்லியா? ஆமா, தலைவர்களை நாங்கள் பார்ப்பதுதான் முறை. நீங்க ஏன்பா பேச மாட்டேங்கிற? இவர் ஒரு பெரிய சதக் இல்லைன்னா டிஷு. அவர் ஊமை. பாத்தீங்களா, வாயிலே சுடுவாரு, அப்புறம் துப்பாக்கியிலையும் சுடுவாரு. நீங்க வாங்க, தலைவரை பார்க்கலாம். நீங்க போங்க. நீ குதிரையை பார்த்துக்க, நீ தலைவரை பார்த்துக்க. இன்னைக்கு நடந்த போட்டியில இத்தனை வருஷமா யாராலும் வெல்ல முடியாத மானசாமிய எதிர்த்து நின்னு தீர்த்து கட்டிட்டா இந்த மாவீரன். ஆனா இவனுக்கு ஒரு சின்ன குறை, பேச வராது, பிறவையிலேயே ஊமை. நம்ம கூட்டத்துக்கு இவன் சரியான ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? இவனா மானசாமியை தோக்கடிச்சிட்டான்? என்னால நம்ப முடியலையே. இவ்வளவு பெரிய வீரனுக்கு இப்படி ஒரு குறையா? பாவம், கடவுள் இவனை ஊமையா படைச்சிட்டான். இங்க வீரனுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும், சோதனையும் இருக்கும், நல்ல உற்சாகமும் இருக்கும். இந்த ஊமையை வச்சு அந்த கங்காவை தீர்த்து கட்டிடுறேன். ஏ கங்கா, நீ எங்களை பழி வாங்குவா வர்ற? இல்லடா, உன் சாவுக்கு நாள் குறிக்க நீ எங்களை தேடிக்கிட்டு வர்ற. உங்க அப்பனை கொன்னது சாதாரணம், ஆனா உன்ன உன்னை கொல்றதுக்கு நான் இருக்கு. இந்த ஊமையே போதும். நீ போய் ஓய்வெடுத்துக்க. நாம யார கொல்லணும் வந்தோமோ அவனையே நான் சந்திச்சேன். யாரு பெருசா பெருசு கூட்டி போன அவனையா? அந்த கூட்டத்துக்கு தலைவன். அவன் என்ன ஊமையை நினைச்சிட்டு இருக்கான். கங்காவை கொல்ற பொறுப்பை எங்கிட்டயே ஒப்படைச்சிருக்கான். உன்னை கொல்ற பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைச்சிருக்கானா? அடங்க, சரியான மாங்கா மடைய. புரிஞ்சுதா? கிட்ட சொல்லிருக்கேன், நல்லா புரியுது. டேய், வாயை கொடுத்து கட்டுக்காதரா. நீ ஊமை பேசி தொலைக்காத. என்னடா சொல்ற? ஊமை பேசுறானா? ஆமாண்டா, இந்த ஊமை ஒருத்தனோட பேசிக்கிட்டு தான் என் கண்ணால பார்த்தேன். என்னடா வளர்ற? அவன் இங்கதான்டா படுத்துக்கிட்டு இருக்கான். காளி, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை இந்த ஊமையே கங்காவா இருந்தாலும் இருக்கிறான். என்னது? கங்கா, அந்த கங்காவை நீ இன்னைக்கு உன் கையாலே கொல்ல போற. ஊமை, என்ன தயாரா இருக்கியா? கங்காவை கொன்னுடுவில்ல?
யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கங்கா எங்க? கங்கா எனக்கு தெரியாதே. தெரியாது? கொஞ்சம் போது உண்மை தெரிகிற வரைக்கும் இவ சாகக்கூடாது. கங்கா இருக்கிற இடத்த சொல்ல போறியா இல்ல நீ சாக போறியா? சீக்கிரமா போய் ஆனா நீ உண்மையான விசுவாசம் உள்ளவங்கிற நிரூபிச்சுட்ட. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டப்பா. இத்தனை வருஷமா என் கூடவே இருந்தவங்க கூட என்னை காப்பாத்துன. ஆனா நீ உன் உயிரை கூட பொருட்படுத்தாம என்னை காப்பாத்தி கொண்டாங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீ பெரிய வீரன். நீ ஒரு பெரிய வீரன். என் உயிர் நண்பன். அப்பா, உங்க நண்பன் என்னையும் உயிர் நண்பன் சொல்றான்ப்பா. நான் உன் உயிர் நண்பன் இல்லடா. கெட்டவனா மாற மாட்டேன்னு சொன்னதுக்காக தன்னுடைய நண்பர்களாலேயே கொலை செய்யப்பட்டாரே கதிர்வேலு, அவருடைய மகன் தானா கங்கா. ஊமை இல்லடா. உங்க நண்பனை கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா. உங்க காலடியில என் கையால கொல்லணுங்கிறதுக்காகத்தான் அவரை நான் உயிரோட கொண்டு வந்திருக்கிறேன். கங்கா அம்மா, இன்னும் 3 பேர் இருக்காங்கம்மா.
2 பேர்ல ஒருத்தன் தப்பிச்சிட்டான். இருக்கட்டும் கௌரி, உன்னை நான் பலமா அடிச்சிட்டேன்ல, பாவம் எனக்காக நீ அவ்வளவு அடியும் பொறுத்துக்கிட்டு இருந்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க தானே வச்சுக்கீங்க. என்னடா இது? நான் விளையாட்டுக்காக சொன்ன நிஜமாவே அந்த புனல துணி தூக்கிட்டு வந்துட்டேன். போடா, கூட வச்சுட்டு வாடா. மாட்டேன். ஏய், நல்ல பையன்ல சொன்ன நல்ல பையன்ல போய் துணி வச்சுட்டு போ 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 போ. அடிக்க முடியாத முரடல இன்னைக்கு அடிச்சு ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு என்ன மாதிரி சந்தோஷமா யாரும் இருக்க முடியாது. நான் ஏற்கனவே ஒண்ணு போட்டுட்டேன். தனியா போட்டியா? என்னெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இல்லாமலா? எல்லாம் உங்களுக்கு தான். இந்தாங்க கொண்டாங்க, இந்தாங்க கொண்டாங்க, இந்தாங்க கொண்டாங்க, இந்தாங்க விடுங்க. ஏங்க அழறீங்க? துக்கம் தொண்டை அடிக்க சொல்ல என்னங்க செய்யறது? கட்டி பிடிச்சாடுதா துக்கம் எல்லாம் குறைஞ்சு போயிடுங்க. பொம்பளை அழுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் ஜலம் வரும் கண்ணுல இருந்து. நீங்க அழுறீங்க? அத ஏன் கேக்குறீங்க? வயசு என்னமோ ஆயிட்டே போகுது. யாரும் என்ன கல்யாணம் செஞ்ச மாட்டேன்றாங்க. கத்தாதீங்க. இந்த வார்த்தை அவன் காதையால் விழுந்துச்சு, ஊர்ல இருக்கிற அத்தனை வயலும் ஓடியாருவான். ஏங்க நான் பண்ணிக்கிட்டேன். அது என்னங்க அது? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே ஓன்னு அழுதீங்களே, நான் அழகா இல்லையா? அதுக்கு இல்லைங்க, முதல்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணேன், 3 மாசத்துல செத்துட்டார். அதுக்கப்புறமா ஒருத்தரை கல்யாணம் பண்ணேன், 1.5 மாசத்திலேயே இதுவாயிட்டியா? எனக்கு ஏதுங்க அந்த குடுப்பனை, 20 அடி சேர்ந்துட்டார். 3ஆவதா ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன், 3 நாள்ல போயிட்டார். இப்ப நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க? ஏமா கல்யாணத்தை பண்ணிட்டு சதா சண்டையா போட்டுட்டு இருந்த ஒவ்வொரு புருஷனையும் அடிச்சு அடிச்சு கொண்டிருக்கிற. இப்ப சொல்லுங்க, நான் அழுததுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு. தப்பே கிடையாது. இந்த நான் வரேன். இருங்க வேணாங்க. இருங்க இருங்க. நான் இருக்கோடுங்க, நான் இருக்கோடுங்க. ஐயோ நாளாதானா போதே. நான் அங்க போறேன், இங்கதான் வந்திருக்கிறேன். இங்க என்ன? ஏமா உன் கணக்குல எத்தனை பேரு? என்ன சொல்றீங்க? அழுவுறியா? எத்தனை பேரை கொன்ன? நானா? இல்லைங்க, என் காதலரை தான் இன்னொருத்தன் கொண்டுட்டு என்னையும் கற்பழிக்க பாக்குறான். அவனை நீங்க தாங்க பழி வாங்கணும். சண்டையா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அது உங்களாலதான் முடியும். அதுக்கு இல்லைங்க, இங்க கலாட்டா பண்ண முரட்டனை கூட நீங்க தான் அடக்குனீங்களாமே. அது நான் தான். அது நான் தான். எதுக்கு சொல்ல வர்றேன், எனக்கு கங்கா கங்கான்னு ஒரு சிஷ்ய புள்ள இருக்கிறான். அவனுக்கு எங்கிட்ட குரு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. சதா வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு கெஞ்சுவான். ஒன்னுடா இன்னாரப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறான், அவன் கையை காலை ஒடிச்சிட்டு வரான்னு சொன்னா நேரா கழுத்தியா வெட்டிடுவான். உடனே ஊர் ஜனங்கள்லாம் பாராட்டி பரிசு கொடுப்பாங்க. பரிசை நேரம் எடுத்துட்டு வந்து குரு காலில் போட்டு என் காலில் உளுந்து தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் போவான். இந்த முரட சமாச்சாரமே எங்களுக்கு சின்ன விஷயம். இது ரொம்ப சர்வ சாதாரணங்க. இங்கே இருக்கிறான்.
இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்காது. நீங்க கண்ணீர் வடிக்க கூடாதுங்க. நான் பாத்துக்கிறேங்க. அவன் போதுங்க அதுக்கு. நீங்க வேணா நீங்க வாங்கண்ணா. நீ வா. அடா ஏய் கங்கா, இந்த பொண்ணு இருக்கிற அலங்கோலத்தை பாத்தியா? இதோட வாழ்க்கையில ஒரு பெரிய சரித்திரமே அடங்கி இருக்குது. இந்த பொண்ணை காதலிச்சவன எவனோ ஒரு பொறிக்கு போய் அடிச்சு கொன்னுட்டு இவனையும் கற்பழிக்க முயற்சி பண்றானா. என் காரை புடிச்சிட்டு ஓன்னு அழுவுது. என்னால தாங்க முடியல. இந்த பாருங்க, நீ என்ன பண்ற? ராத்திரியோட ராத்திரியா போய் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு சும்மா டிஷோங் என்னடா யோசனை பண்ற? ஒரு கிழவனுக்காக ஒரு முரடனையே அடிச்சிருக்கிறோம். பாவண்டா, இது குமரி பொன்றா, கண்ணீர் வடிக்கிறா அத்தத்தோட. ஆமாங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. நான் இந்த ஹோட்டல்ல நடனம் ஆடி பிழைக்கிறவா. அந்த அயோக்கிய என் காதலனையும் கொன்னுட்டு என்னையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன்றா. என்ன காப்பாத்துங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க. நீ இவளுக்கு வாழ்வு கொடு. அவன் யார்? எங்க இருக்கான்? நாளைக்கு நடக்க போற என் நடனத்துக்கு நிச்சயமா அவன் இங்க வருவான். நான் ஆடிக்கிட்டே போய் யாரை கட்டி பிடிக்கிறேனோ அவன் தான் என் எதிரிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏண்டா எங்களை பழி வாங்கவா வந்த? உங்க அப்பனை கொன்ன மாதிரியே உன்னையும் கொல்றேன்டா. பொம்பளை யாரு? பொம்பளை என்ற போய் ஆடுன்ற எங்க வந்த? நான் நல்லா வேலை பண்ணுவேன். நான் வேலை தேடி வந்தேன். என் வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்பா, இவர் ரொம்ப கோவக்காரா இருக்காருப்பா. பொண்ணு வாங்க. இந்த சின்ன வயசுல நீங்க எதுக்காக வேலை செஞ்சு கஷ்டப்படுற? உங்க அப்பாவை காப்பாத்துற பொறுப்பை என்கிட்ட விட்டுரு. என்ன சொல்ற? அது போதும். அப்பா, இனிமே எந்த காரணத்தை கொண்டு நீங்க கண் கலக்கவே கூடாது. அண்ணா இருக்காரு, பாத்துக்குவாரு. பத்திரம். ஏய், எங்க போற? உங்க அப்பாவை காப்பாத்துறேன்னு என்ன அர்த்தம்? உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். நீயா? இவனுக்கு ஆயிடுச்சா? ஏய், நமக்கு இங்க கல்யாணம் நடக்க போதா? இந்த இடத்துக்கு ஐயருங்கெல்லாம் வருவாங்களா? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? தொடாதே. தாலி கழுத்துல ஏற வரைக்கும் யாராவது என்ன தொட்டா எங்க அப்பாவுக்கு வரும். பாரு, நல்லா பாரு. எவ்வளவு கிட்ட வந்து பாரு, ஆனா தொடாம பாரு. பா பாடா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. வேலைனா எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. இது என் புருஷன். இதுக்கு கண்ணு தெரியாது, காதும் கேட்காது. ரொம்ப சௌரியமா போச்சு. இவரை நான் தானே காப்பாற்றணும். தாலி கட்டின பொண்டாட்டிக்கு புருஷன் தானங்க தெய்வம். அதுவும் என்ன மாதிரி உத்தமைகளுக்கு. தாலி கட்டின புருஷனா? ஏய், தாலி எங்க வச்சிருக்கு? எங்க வச்சிருக்கிற? கடையில் வச்சிருக்கு. சொன்னேன் இல்லைங்களா, நான் கஷ்டப்படுறேன். அதுக்காக தாங்க வேலைக்கு அலையிறேன். நீங்க தாங்க எனக்கு வேலை தரணும். நீ வா. எங்க வேலை வேண்டாம். எப்படி கூப்பிட்டா யாரு பின்னால வேணா வர. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் வேலை முடிஞ்சு போயிடும். அப்புறம் எனக்கு வேலை நான் வாங்கி தரேன். டேய், நிறுத்தடா. நீ என்னடா வேலை வாங்கி தர்றது? டப்பா, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். நீ என்ன 2ஆம் தரமா கல்யாணம் செஞ்சுக்கணும். நான் தான் உனக்கு ரொம்ப பொருத்தமானவன். இப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டீங்கன்னா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது? ஒருத்தருக்கு ஒருத்தி, அதான் நியாயம். இந்த உத்தமையை போட்டு குழப்பாதீங்க. இப்படி பண்ண என்ன? புதுசா என்ன பண்ண போற? நாங்க 2 பேரும் உன்னை வச்சு காப்பாத்துறோம். தவணை மரடியா? வெக்கம் கட்ட பசங்களா? எனக்கு ஒருத்தருக்கு மேல கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நியாயம் இல்ல. எங்க 2 பேத்துல உனக்கு யாரை பிடிச்சிருக்குது? 2 பேரும் நல்லா இருக்கிறீங்க. உனக்கு மூக்கு நீளம், இவனுக்கு வாய் பெருசு. மொட்டைக்கு வளர்ந்தா நல்லா இருக்கும், உனக்கு எடுத்துட்டா நல்லா இருக்கும். என்ன மறுபடியும் குழப்பறீங்க. அப்போ எங்க 2 பேர்ல ஒருத்தர் நீயே தேர்ந்தெடுத்துக்கோ. நானே அப்படி போய் நின்னுக்கிறேன். 1 2 3 என்ற 3 எண்ணி முடிஞ்ச உடனே உங்க 2 பேர்ல யாரு முதல்ல வந்து என்ன கட்டி பிடிக்கிறீங்களோ அவரு தான் எனக்கு கணவன். தயாரா? மொட்டை 1 2 3.
வா போலாம். காப்பாத்த தான் வந்திருக்கேன். வா, நீங்க சீக்கிரம் போயிடலாம். இல்ல, அவனை நான் பழி வாங்காம வரவே மாட்டேன். வாங்கப்பா. சுட்டாரே சுட்டாரே. கங்கா, நான் தான் வீரையன், நீதான் கௌரி. இது என்னடா வேஷம்? இத்தேடா அத்த ஊரா. நானும் ஆம்பளை தாங்க. ஆமாங்க. நிக்கிற இது என்ன? இதே நம்முடைய நண்பன். நண்பன். வணக்கம். வா போலாம்.